ரேஸ் கிளப்புக்கான குத்தகை ரத்து விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தற்போது அந்த இடத்தில் பூங்கா அமைக்க அரசாணை பிறப்பித்திருந்தது அரசு. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பாலா, பார்த்தீங்கன்னா ரேஸ்கோர்ஸ் நில விவகாரம் தொடர்பாக 170 ஏக்கர் நிலம் தொடர்பான பிரச்சனை தான் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அது குறிப்பாக 730 கோடி ரூபாய் அந்த ரூபாயை செலுத்தவில்லை என்ற வாடகை பாக்கி செலுத்தவில்லை காரணமாக ரேஸ் கிளப்புக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. அதே போன்று உயர்நீதிமன்றத்தில் இந்த ரேஸ் கிளப்புக்கு வழங்கிய அந்த குத்தகையை ரத்து செய்ததாக நோட்டீஸ் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் சுந்தர் மற்றும் ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி ஏலம் குத்தகை ரத்து தொடர்பான வழக்கில் அந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அரசின் மீது நீதிமன்ற அமைப்பு வழக்கு ரேஸ் கிளப் நிர்வாகம் தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த ரேஸ் கிளப் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அமைப்பு வழக்கினுடைய விசாரணையை 4 வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். தற்போது தமிழக அரசுக்கும் ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, சென்னை ரேஸ் கிளப்புக்கான குத்தகை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுப்பையா வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.